ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக ஒரு சூப்பரான மூவி தாங்க கொண்டு வந்திருக்கோம். இந்த மூவி டோட்டலா டிஃப்ரெண்ட்டா இருக்கும். ஆக்சுவலா இந்த மாதிரி மூவி நம்ம பார்த்துருக்க வாய்ப்பே இல்ல. என்னோட அனுபவத்தில நான் சொல்றேன். நீங்க இந்த மூவி பார்த்துட்டு உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நீங்க பகிர்ந்துக்கலாம். சரி வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்ப ஸ்டார்ட்டிங்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட் பக்கத்தில பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் எதுவும் பெருசா இருக்காது. 1, 2 அபார்ட்மெண்ட் மட்டும் தான் இருக்கும். இந்த ஒரு அபார்ட்மெண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நாள் அப்படியே பூட்டியே கிடக்கிற மாதிரியே இருந்துட்டே இருக்கும். ஸோ அங்க அப்பப்போ யாராவது வந்து ரென்ட்டுக்கு இருக்கிற மாதிரி இருப்பாங்க. ஸ்டார்ட்டிங்கில் படம் ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த பாட்டி மட்டும் இருந்துட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பாட்டி வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுக்கு அவங்களுக்கு பிடிக்கல. அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. அவங்களால வெளியே போகவே முடிய மாட்டேங்குது. அதனால அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, சரி இந்த ஜன்னல் வழியா அப்பார்ட்மெண்ட்டுக்கு மேலே ஜன்னல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜன்னல் வழியா ஒரு கயிறை கட்டி, தான் காலில் ஒரு கயிறை கட்டி, அப்படியே ஜன்னல் வழியா குதிச்சிருவோம். இங்கே கீழே ஒரு அதாவது என்ன சொல்றது, வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு ஸ்டூல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டூலில் ஒரு கயிறை கட்டிடுறாங்க. இன்னொரு கயிறை வந்து தன்னோட காலில் கட்டிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு ரொம்ப ஏஜ் ஆனதுனால அவங்களால நகரக்கூட முடியல. அதுக்கு அவங்க இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணிட்டு கரெக்டாக நம்ம இங்கே போய் கீழே போய் லேண்ட் ஆகிடலாம், அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுக்காக அந்த கயிறு எடுத்து ஒரு பக்கம் அந்த ஸ்டூலில் கட்டிட்டு இன்னொரு கயிறை வந்து பார்த்திங்கன்னா தன்னோட காலில் கட்டிக்கிறாங்க. இப்போ அப்படியே மெதுவாக வந்துட்டு அந்த ஜன்னல் பக்கமாக வந்துடுறாங்க. வந்துட்டு அங்கேருந்து அப்படியே குதிச்சிடுறாங்க ஜன்னல்லேருந்து. குதிச்சா பார்த்தீங்கன்னா தலைகீழ போய் மாட்டிக்கிறாங்க. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேற யாரும் அவ்வளோதான் நடமாட்டம் இல்லாத ஏரியாவாக இருக்கும். அக்கம் பக்கத்தில் தொந்தரவுக்கோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ரீட் அது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு சரி ஜம்ப் பண்ணலான்னு போகிறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தலைகீழ போய் கரெக்டாக மாட்டிக்கிறாங்க. அப்போ அது தலைகீழ மாட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்களோட பல்லு செட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கீழே விழுந்துருது. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. எப்படியாவது அந்த பல் செட்டை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை எக்கி எக்கி பார்க்குறாங்க. அந்த கீழே அவங்களுக்கு அந்த தரையை தொடவே முடியல. அப்படியே அந்த இடத்துல தொங்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக ஆகுது. கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பல் செட்டை கூட அவங்களால எடுக்க முடியல. ரிவர்ஸ்லேயே அவங்கள யாரோ பிடிச்சி உள்ளே இழுக்கிற மாதிரி இருக்குது. அவங்களுக்கு அப்படியே அப்படியே அவங்களுக்கு கத்துற சவுண்டு, அவங்க கத்துனாலும் அவங்களோட கத்துற சவுண்டு வந்து யாருக்குமே கேட்காது. அந்த மாதிரி தான் ஒரு விசித்திரமாக இருக்குது. ரிவர்ஸில் அப்படியே அந்த பாட்டியை மேலே தூக்கி உள்ளே போட்டுருது. அதோடு இது யார் பண்ணுறா எதுனாலன்றது நம்மளுக்கு அப்போ எதுவுமே தெரியாது. டக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த விண்டோ பக்கமாக அவங்க குதித்து தப்பிச்சு போனாங்களோ அந்த விண்டோ வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகி லாக்கும் ஆகிடுது. இப்படி தான் இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்திலே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து இறந்து போயிடுறாங்க. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இப்படி இறந்து போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த சலனமுமே இல்லை. திரும்ப அந்த இடத்துல யாரோ குடி வர மாதிரி தான் இப்போ ஆரம்பிக்கும். இப்போ இவங்க இறந்து போனாங்களே அவங்க உடம்ப வந்து அதாவது எடுத்துகிட்டு போய் எரிக்கிறதோ இந்த மாதிரி சடங்கு பண்ணுறதோ எதுவுமே அந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இதுவும் ஒரு மர்மமாகவே இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே ஒருத்தவங்க வாழ்ந்தாங்க இறந்து போனாங்க அப்படின்ற ஒரு இதே யாருக்குமே தெரியாமல் இப்படியே இருந்துகிட்டே இருக்கும். அதுங்க பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா வந்து ஒரு ஆள் வாங்குறாரு. அவருக்கு வந்துட்டு என்னென்னா இது ஒரு சீப்பான ரேட்டுக்கு இந்த அப்பார்ட்மெண்ட் வந்து கிடைக்குது. ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிறதுனால ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடமாவும் இருக்கா. ஸோ இந்த அப்பார்ட்மெண்ட் இந்த விலைக்கு கிடைக்கிறது நல்லது தானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வாங்குறாரு. இப்போ விஷயம் என்னென்னா அவர் இங்கே குடியிருக்கிறதுக்காக வாங்கலை, யாராவது ரெண்டலுக்காக கேட்பாங்கல்ல, அவங்களுக்கு நம்ம வந்து கொடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இந்த அப்பார்ட்மெண்ட்டை அவர் வாங்குறாரு. இப்போ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு லேடி அவர் குடி வச்சிருப்பாரு. இப்போ அவங்க வந்து இந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன செய்வார்னா, நீங்கள் இந்த இடத்த விட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்து வேற யாரையாவது நீங்கள் கூட்டிகிட்டு வந்து விட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி தான் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டு வாங்கி வச்சிருப்பாரு. தான் வந்து இந்த படத்தோட ஹீரோயின் வச்சுக்கலாம். இவங்க தான் இப்போ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு குடி வர்றதுக்காக ஆள் சொல்லி வச்சிருப்பாங்களா, அவங்க மூலியமா இவங்களுக்கு தெரிய வரும். இந்த பாட்டி தான் இப்போதைக்கு இந்த அப்பார்ட்மெண்ட்டில் குடி இருந்துட்டு இருக்காங்க. இவர் தான் அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனராக இருப்பார். இப்போ இந்த பாட்டிக்கிட்ட இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னா இந்த அப்பார்ட்மெண்ட் விட்டு போகணும்னா வேற ஆளை ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த பாட்டி ஆனால் பேட்ட சொல்லி வச்சு இப்போ இந்த பொண்ணு வரும். இது வந்து நல்ல பாட்டு பாடுற பொண்ணாக இருக்கும். இது வந்து ஹீரோயின் வச்சுக்கலாம். இவங்க அப்படி இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேற இருப்பாங்க. ஸோ வீட்டிலலாம் இருந்தால் அந்த அளவுக்கு சுதந்திரமாக இருக்க முடியாது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த வீடு வந்து ரொம்ப இந்த அப்பார்ட்மெண்ட் ரொம்பவே பிடிச்சிருக்கும். அந்த பாட்டியும் சரி என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இது எதுவுமே நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டியை சொல்லிவிடும். இப்போ இந்த ஹீரோயின் பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் குஷியாக போயிடும். அப்போ எல்லா திங்ஸுமே இருக்குது, நம்ம எதுவுமே பெருசாக வாங்க வேண்டியது இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது வேற நினைக்கிது. அது மட்டும் இல்லாமல் நம்ம பாட்டு பாடி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நம்ம பாய் ஃப்ரெண்டோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் இதுதான் பெஸ்ட்டான ஏரியாவாக இருக்கும், பெஸ்ட்டான வீடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ எவ்வளோ ரெண்ட் அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப்பான ஒரு அமௌண்ட்டை சொல்கிறார் இவர். இந்த ரேட்டுக்கு இந்த இடத்துல இப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் கிடைக்குதுன்னா யாரு தான் வேறான்னு சொல்வா. உடனே அந்த பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. அந்த பாட்டிக்கிட்ட வந்து என்ன கேட்குதுன்னா, எதுக்காக நீங்கள் வந்துட்டு இப்போ காலி பண்ணுறீங்க, எவ்வளோ நல்ல அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கே, எதுக்கு காலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேட்கும். உடனே அந்த பாட்டி என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு வயசாயிடுச்சு, இதுக்கப்புறம் நான் வந்து வெளிநாடு அதெல்லாம் போய் சுற்றி பார்க்க போகிறேன், அதாவது டூர் மாதிரிலாம் போவாங்களே அந்த மாதிரி போகலான்னு இருக்கேன், அதனால தான் இங்கேருந்து கிளம்புறேன், இப்போ நான் கிளம்பும் போது யாரையாவது பிடிச்சி கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இது சொல்லவும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டுக்கு பாட ஆரம்பிச்சிருது. அப்போ அந்த பாட்டி வந்து டக்குன்னு நீ பாடுறதெல்லாம் நிப்பாட்டு, இப்போ இந்த வீட்டுக்கு நீ இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு நீ வருவியா மாட்டியா,
அதை மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கவும், நான் வரதான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், சரி அப்போ இந்த உடனே சைன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. ஆச்சரியமா இருக்குது, பரவாயில்லையே எல்லாமே ரெடி பண்ணி தான் வச்சுருப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. இதுக்கும் இப்படி ஒரு வீடாக இருக்குது, இப்போ நம்ம வேணான்னு சொல்லிட்டு போனால் வேறு யாராவது வந்துருவாங்க, எல்லா ஜாமானும் இருக்குது, ரெண்ட்டும் கம்மியாக இருக்குது, நம்மளுக்கு ஒதுக்குப்புறமான வீடியோ பாய் ஃப்ரெண்டோட நல்லா என்ஜாய் பண்ணலாம், சரின்னு சொல்லிட்டு நான் இப்போவே சைன் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. சீக்கிரம் சீக்கிரம் நீ பண்ணு, நான் வெளியே கிளம்பணும்னு சொல்லிட்டு அந்த பாட்டி ஒத்த காலில் நின்றுகிட்டு இருக்கு. சொல்லிட்டு இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டே பென் எடுத்துகிட்டு வந்துட்டு சைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வருது. அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் போட வரும்போது பார்த்தீங்கன்னா பெண்ணு வந்து எழுதவே மாட்டேங்குது. அது நல்லா எழுதுகிற பெண் தான் எழுதவே மாட்டேங்குது. இந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலை. அப்போ தான் டக்குன்னு அந்த பாட்டி என்ன சொல்லுதுன்னா, அந்த பிள்ளை யோசிக்கிறதுக்குள்ள இந்த பாட்டி என்ன பண்ணுதுன்னா அது ஒரு பெண்ணு கொடுக்குது. இந்த பெண்ணில் எழுது அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வாங்கிட்டு அழகாக அதில் வந்து சைன் பண்ணி அக்ரிமெண்ட்டுக்கு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், அதோட அந்த பாட்டி ஒரு பேக்கை தூக்கி மாட்டிக்கிட்டு விட்டா போதுன்னு யார்ட்டையும் பேசாமல் வேக வேகமாக வெளியே ஓட ஆரம்பிச்சிருது. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு இவ்வளோ வேகமாக போகிறாங்க, ஒருவேளை அந்த டூர் போகிறேன்னு சொன்னாங்களே அதில் அவசரத்தில் போகிறாங்க போல இருக்குது. சரி எது எப்படியோ நம்மளுக்கு ஒரு நல்ல அப்பார்ட்மெண்ட் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். இப்போ வீட்டு ஓனர், அந்த அப்பார்ட்மெண்ட் ஓனர் என்ன சொல்வாருன்னா, உங்களுக்கு ஏதாவது தேவை உதவி அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட காண்டாக்ட் நம்பரையும் கொடுத்துட்டு போவார். சரின்னு சொல்லிட்டு இப்போ இந்த வீட்டோட கீயை கொடுப்பாரு. அந்த பொண்ணு வாங்கி வச்சுக்கோ. இப்போ அதுக்கு இந்த வீடு ரொம்பவே பிடிச்சிருக்கும், ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனால் வந்து கொஞ்சம் பெயிண்டிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அவர் வந்து சீப்பான ரெண்ட்டுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் பெயிண்டிங்லாம் அவரை பண்ண எதுக்கு கேட்குறோம், நம்மளே பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணோம் அப்படின்னா பெயிண்டிங்லாம் வாங்கிட்டு வந்து அதுவாக எல்லா அந்த செவருலாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணோம். அங்கே ஃபுல்லாக எல்லாமே ரொம்ப கலைஞ்சி போய் கிடக்கும், அது எல்லாத்தையும் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்க்ரீன் எல்லாமே ரொம்ப தூசியாக இருக்குமோ அதெல்லாம் வாஷ் பண்ணி மாட்டுறது, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபர்னிச்சர்ஸ்லாம் இருக்குல்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணுறது, குப்பையெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில் கொட்டுறது அப்படின்னு இருக்கும். ஏன்னா பல நாள் குப்பைங்க வந்து சேர்ந்து கிடந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லு வேற அடிச்சுட்டே இருக்கும். அந்த இடத்துல நினச்சிக்கணும் பாட்டியாக இருக்கிறதுனால அவங்களால சரி அந்த வேலையை செய்ய முடியல, அதனால தான் இந்த வீடு இந்த மாதிரி வச்சிருக்காங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது ஒத்த ஆளாக இருந்துக்கிட்டு எல்லா வேலையும் பண்ணோம். அதே மாதிரி குப்பையெல்லாம் கொண்டு போய் அழகாக போட்டுரும், அந்த ஃபுல்லாக வந்து பெயிண்ட்டும் அடிச்சு முடிச்சிடும், அந்த திங்ஸ் எல்லாம் சூப்பராக அடுக்கி வச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பழங்கள்லாம் வாங்கிட்டு சாப்பிட்றதுக்காக வாங்கிட்டு வந்து அந்த டேபிள் மேலே பழங்கள் எல்லாம் அடுக்கி வச்சிரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அது இது வச்சு 1 மணி நேரம் தான் ஆகும். அந்த குப்பையை கொண்டு போய் போட்டுட்டு இந்த பிள்ளை வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா திரும்பவும் அந்த பழங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் அழுகி போயிடும். இந்த பிள்ளைக்கு ஒன்றுமே புரியாது, என்னது இது பழங்கள்லாம் ஏன் இவ்வளோ சீக்கிரம் அழுகி போகுதுன்னு யோசனையாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த பெயிண்ட் அடிச்சதில்ல, அந்த பெயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்துட்டு திரும்பவும் எப்படி பழைய நிலையில் இருந்துச்சோ அதே மாதிரி திரும்பவும் மாறும். இதுக்கு ஒன்றுமே புரியாது. சரி திரும்பவும் பெயிண்ட் அடிப்போம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு திரும்பவும் பெயிண்ட் அடிக்க ஆரம்பிக்கும். அப்பவும் அதே மாதிரி தான் இருக்கும். அதாவது இது எதெல்லாம் இப்போ மாற்றி எதெல்லாம் இப்போ ஒதுங்க வச்சுதோ அது எதுவுமே அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே திரும்ப திரும்ப பழசு மாதிரியே ஆகிட்டே இருக்குது. இதுக்கு ஒன்றுமே புரியவே இல்லை. இந்த பிள்ளைக்கு இன்றைக்கி வேலை வந்து இவ்வளோ வேலை பார்த்ததில் ரொம்ப டயர்டாக வேற ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அலமாரி இருக்கும். அந்த அலமாரியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன துண்டு மட்டும் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, நீட்டாக ரிப்பன் மாதிரி ஒரு துண்டு மட்டும் இருக்கும். அந்த துண்டெல்லாம் பார்க்கவே ரொம்ப அசிங்கமாக அழுக்காக இருக்கும். அதெல்லாம் கொண்டு போய் வந்து வெளியே தூக்கி போடலான்னு சொல்லிட்டு டஸ்ட்பினில் போட்டு வந்திருக்கும். ஆனால் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது அதே செல்ஃபில் அதே துண்டு அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். இதுக்கு ஒன்றுமே புரியாது. க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆக மாட்டேங்குது, பழங்களும் கெட்டு போயிட்டுருக்கு, பெயிண்ட் அடித்தாலும் திரும்ப பழைய மாதிரியே தான் ஆகிட்டுருக்கு. என்னடா இது ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிள்ளை நினச்சாலும் சரி ஏதோ நம்மளுக்கு தான் அப்படிலாம் தோணுது போல இருக்குன்னு தன்னைத்தானே வந்து சமாதானப்படுத்திக்கும். அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அன்றைக்கி இந்த வீடு மாறினது கொண்டதெல்லாம் வந்து ரொம்ப வேலை பார்த்ததுனால அந்த பொண்ணுக்கு வந்து ஹீரோயின் பொண்ணுக்கு ரொம்ப டயர்டாயிரும். டக்குன்னு அது என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே படுத்து தூங்கிடும். நல்லா அசந்து தூங்கிடும். திடீர்னு காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது கண்ணாடிலாம் வந்து திரும்ப அதே மாதிரி டஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த பளிச்சுனே இருக்காது. அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு தன்னோட முகத்தை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். அதோட முகம் மாதிரியே இருக்காது. கொஞ்சம் ஏஜ்டு, அதாவது இப்போ அது 25 வயசு பொண்ணு அப்படின்னா இப்போ அதுக்கு 40 வயசு பொண்ணு மாதிரி அதுக்கு கண்ணாடியில் தெரியும். என்னது ஏதாவது கண்ணு கீழெல்லாம் கருவலையும் அப்படிலாம் வந்திருக்கும். அதுக்கு ஒரு மாதிரி பயமும் பதட்டமும் வந்துட்டு இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணணும்னா இருக்காருல்ல அவரை தான் பார்க்க போகும். அவர் தான் அட்ரஸ்லாம் கொடுத்துருந்தால அவரை போய் பார்த்துட்டு இது என்ன வீடு வந்து இப்படி வித்தியாசமாக இருக்குது, நான் எவ்வளோ க்ளீன் பண்ண அந்த மாதிரிலாம் ஆகவே இல்லை, நேற்று தான் என்னை பார்த்துட்டு போனீங்க, இன்றைக்கி பாருங்கள் என்னோட வயசு வந்து 40 வயசு மாதிரி ஆகிட்டேன் அப்படின்னோடனே அவர் ஒன்றுமே சொல்ல மாட்டார். அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டே இருப்பார். என்னோட அமௌண்ட்டை கொடுத்துருங்க, நான் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் காலி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வேறு யாராவது எங்கள் வீட்டுக்கு குடி வச்சுட்டு தான் இங்கேருந்து நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். நான் எதுக்காக அப்படிலாம் பண்ணணும், அதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு அந்த பொண்ணு சொல்லும் போது அக்ரிமெண்ட்டில் என்ன சைன் பண்ணி கொடுத்துருக்கீங்கன்னு கொஞ்சம் படித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது ரொம்ப குட்டியாக அந்த அக்ரிமெண்ட்டில் ஒரு லைன் எழுதி வச்சுருப்பாங்க. நீங்கள் இந்த வீட்டுக்கு வந்துட்டிங்கன்னா இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகிறதா இருந்தால் வேறு ஆளை நீங்கள் கொடுத்துட்டு தான் வேறு அப்பாயிண்ட் பண்ணி தான் நீங்கள் போக முடியும், அது வரைக்கும் இந்த வீட்டை விட்டு நீங்கள் போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்ரிமெண்ட் காலம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே இருந்து தான் ஆகணும், அதுக்கு முன்னாடி நீங்கள் காலி பண்ண முடியாது அப்படிலாம் எழுதியிருப்பாங்க. இதை பார்த்தீங்கன்னா அந்த பூத கண்ணாடி சொல்லுவாங்களா, அந்த பூத கண்ணாடி வச்சு பார்த்தா தான் தெரியும், அந்த அளவுக்கு குட்டியாக எழுதி வச்சிருப்பாரு. இதெல்லாம் சீட்டிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து பயங்கரமாக சத்தம் போட்டுட்ருக்கோம். அவர் அதெல்லாம் கண்டுக்கவே மாட்டார். இதுதான் ப்ராசஸ், நீ தான் அக்ரிமெண்ட்டில் சைன் போட்டிருக்க, இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவர் சொல்லவும் இந்த பொண்ணுக்கு செம்ம கோவம் வரும். டக்குன்னு இப்போ என்ன பண்ணுன்னா அப்போ அந்த வீட்டில் இருக்கும் அதுக்கு பிடிக்காது. இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு சொல்லிட்டு போகும். வந்து ஒரு டாக்டர் இருப்பாங்கல்ல அவங்க அங்கேயே
போலீஸ் ஸ்டேஷனில் டாக்டரும் இருக்கான். அவங்க அந்த பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு வந்து சொல்லும், நான் வந்து 25 வயசு பொண்ணு, ஆனால் பாருங்க இப்போ நான் எத்தனை வயசு பொண்ணு மாதிரி இருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போலாம் 25 வயசுலேயே வந்துட்டு எல்லாரும் தலைக்கு வந்து அந்த டை எல்லாம் அடிச்சுக்கிறாங்க, கலர் கலராக டை போட்டுக்கிறாங்க. உன்னை பார்க்குறதுக்கு ஏன்னா அவங்க கண்ணுக்குலாம் பெருசாக அது மாற்றமான மாதிரி தெரியல, அப்படித்தனமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இருங்க நான் என்னோட ஐடியை காட்டுறேன், அப்போ நீங்கள் பாருங்கள் அந்த ஐடியில் நான் எப்படி இருக்கேன், இப்போ நான் எப்படி இருக்கேன்னு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்துட்டு பேக் எடுத்து அந்த ஐடியை எடுத்துகிட்டு அவங்கள்ட்ட காட்டலான்னு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட ஃபேஸே இருக்காது. இப்போ அந்த பொண்ணு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஐடியிலையும் இருக்கும். இதுக்கு ஒன்றுமே புரியாது. என்னடா இது இப்படி இப்போ இதை காட்டினா நம்ப மாட்டாங்க, நம்ம மேலே தான் திரும்பவும் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இது அவங்களும் ஒத்துக்கவும் மாட்றாங்களா, சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த பொண்ணு வந்துட்டு ரொம்ப வருத்தத்தோட கிளம்பும். ஆனால் வீட்டுக்கு போகாது. வீட்டுக்கு போனால் இந்த மாதிரிலாம் அமானுஷமாக எதுவும் நடக்குது, என்னன்னு நம்மளுக்கு தெரியல. இந்த ஆளும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறான். அதனால வந்து என்ன பண்ணோம்னா ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்து இன்றைக்கி நைட்டு வந்து நம்ம தங்குவோம், நாளைக்கு பாய் ஃப்ரெண்டை பார்த்து என்ன இதுன்னு பேசுவோன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினச்சிட்டு ஒரு ஹோட்டலில் ரூம் எடுத்துரும். அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளவங்க வந்துட்டு ஐடி கார்டு இல்லாமல் ரூம் கொடுக்க மாட்டாங்களே. இந்த பொண்ணு வந்து கேட்கவும் ரூம் ஃபஸ்ட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அப்படியே ரொம்ப ரெக்வஸ்ட்டாக கேட்கறதுனால கொடுத்துருப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பவும் உங்கள் ஐடி கொடுக்குறேன்னு சொன்னீங்களே எங்கேன்னு கேட்கும்போது இந்த பொண்ணு வந்து ஒரு நாள் தங்குறதுக்கே எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை கொடுக்கும். அது மாதிரி அமௌண்ட்டை கொடுத்தோன்னு அவங்க கொஞ்ச நாள் வாய் மூடிட்டு இருப்பாங்க. எப்படி காலையில் இந்த பொண்ணு போயிடும்னு சொல்லிட்டு அவங்களும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இந்த பொண்ணா சரி இன்றைக்கி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டு இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நடுஜாமத்தில் முழிப்பு வரும். முழிச்சு எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அது எப்படி சொல்கிறது, ரொம்ப 80 வயசுக்கிட்ட அதுக்கு ஆகியிருக்கும். முடியாது. அது போய் கண்ணாடியை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது ஆள் அடையாளமே சுத்தமாக தெரியாது. அந்த மாதிரி மாறினது மட்டும் இல்லாமல் அது வந்துட்டு அந்த பொண்ணு வந்துட்டு அந்த தோலெல்லாம் சுருங்கி போய் சுத்தமாக அடையாளமே தெரியாது அதுக்கு. அது தன்னை பார்க்கவே ரொம்ப பயந்துடும். இப்போ அதுக்கு என்னன்னா, ஆனால் இந்த மாதிரி ஆனவுடனே அது கடைக்கெல்லாம் போய் ஸ்டிக்கெல்லாம் வாங்க வேண்டியதில்லை. அதுக்கே ஒரு ஸ்டிக்கெல்லாம் தன்னாலேயே கிடச்சிருது. அப்போ அந்த ஒரு மாதிரி கிராணின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கிராணி ஆகிட்டு இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருக்கும். இப்போ நேராக திரும்பவும் வந்துட்டு அது எங்கே அதாவது இவங்க வந்து இங்கே இருக்கக்கூடாது, நீ எங்கே இருந்தாலும் நீ அந்த இடத்த காலி பண்ணணும்னா வேற ஆளை வச்சுட்டு நீ வரணும், அந்த வீட்டில் நீ உன் பேரில் கான்ட்ராக்ட் போட்டு நீ இருக்க வரைக்கும் நீ இப்படிதான்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, சரின்னு சொல்லிட்டு முகங்கை கால் கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வாஷ்ரூமுக்கு வரும் பாருங்களேன், அப்படியே வாமிட் எடுக்கும். வாமிட் எடுக்கும் போது அதோட 2 பல்லு வந்து கீழே விழுந்துரும். அதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி உடம்பு சரியில்லாமல் போயிடும். அதால் நடக்கவே முடியாது. அந்த ஸ்டிக் இல்லாமல் நடக்க முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடும். தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடியாக போய் ஒரு 80 வயசில் ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி தோற்றம் அந்த பொண்ணுக்கு வந்துடும். ஒரு ஸ்டிக்கை வச்சுட்டே நடக்க முடியாமல் நடந்து கஷ்டப்பட்டு மனசு உடஞ்சு போயிடும். அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஆள் இருக்கார்ல வீட்டு ஓனர், அவரை போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு திரும்பவும் தத்தி தடுமாறி அந்த ஆளை அட்ரஸுக்கு தேடி வந்துடும். வந்துட்டு இந்த மாதிரி நடந்திருக்கு, என்னை பார்த்தியா நான் எப்படி ஆயிட்டேன் பாரு அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த ஆள் சிரிக்க தான் செய்வார். ஏன்னா அவருக்கு இது ஒரு புதுசாவோ இல்லை அதிசயமாவோ இல்லை இதுதான் முதல் தூரம் நடக்கிற மாதிரியும் இல்லை. அதனால் அவர் வந்து அப்படியே சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பார். அவர் பாட்டுக்கு இந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் எதையுமே காதில் வாங்க மாட்டார். சொல்லி பார்க்கும். அவர் கொஞ்சம் கூட வந்து பொருட்படுத்தவே மாட்டாரா. உடனே இதுக்கு பேசவே முடியாது, அக்ரிமெண்ட்டில் இப்படி தான் இருக்குன்னு அவர் பாட்டுக்கு அசால்ட்டாக சொன்னதே சொல்லிட்டு உட்காந்துருவார். கொஞ்ச நேரத்தில் இந்த பொண்ணுக்கு அங்கே இருக்க பிடிக்காம அங்கேருந்து கிளம்பி வந்துடும். வரும்போது அப்புறமா தான் இந்த ஆள் என்ன பண்ணுவார், இங்கே ஒரு லைட்டர் வச்சுன்னு லைட்டரை காணுமேன்னு சொல்லிட்டு தேடிட்டே இருப்பார். அதான் அந்த லைட்டர் வந்து அவருக்கு இருக்கா, ஐயோ இப்போ என்னாச்சுன்னு தெரியலையே, இவ தான் வந்த அந்த பாட்டி தான் வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே வேகமாக இவர் ஓடி வருவார். எதுக்குன்னா இப்போ அந்த பொண்ணு முடிவு பண்ணிடுச்சு, இப்போ நம்மளுக்கு 80 வயசு ஆயிடுச்சு, நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் யாரும் எடுக்க மாட்டாங்க, நம்ம தான்றதுக்கு அடையாளம் ப்ரூஃப் எதுவுமே இல்லை, இந்த ஆளும் உண்மையை சொல்லவும் மாட்டேங்கிறா, இதுக்காக ஹெல்ப் பண்ணவும் மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அது ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடும். அதனால இதுக்கப்புறம் நம்ம இருக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டோடையே சேர்த்து எல்லாத்தையும் எரிச்சு விட்ருவோம் அப்படின்ற மாதிரி அது பிளான் பண்ணி தான் இந்த மாதிரி அந்த லைட்டரை அதை எடுத்துகிட்டு போயிருக்கோம். அந்த பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்குன்னா வீட்டுக்கு வந்துட்டு கொஞ்சம் அது எரியறதுக்கு தேவையானதெல்லாம் அந்த வீட்டு ஃபுல்லாக தெளிச்சு விட்ரும். தெளிச்சு விட்டு அந்த லைட்டரை வச்சு பற்றி விட்டு பாட்டுக்கும். ஆனால் பத்தவே பத்தாது அந்த வீடு. ஆனால் எரியவே எரியாது. இதே நீங்கள் பக்கத்தில் வேறு எங்கே பண்ணாலும் இது வந்து ஃபுல்லாக எரிஞ்சிருக்கும். ஆனால் இந்த வீடு வந்து எரியவே மாட்டேங்குது. இதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆயிரும். ஒரு கட்டத்தில் அந்த வீட்டில் இருக்க ஒரு விஷயம் என்ன செய்யணும், அந்த பொண்ணை வந்துட்டு அப்படியே தள்ளி விட்டுரும் பாருங்கள். இது ஏற்கனவே பாட்டி ஆயிடுச்சா, அது அப்படியே தடுமாறி கீழே விழுந்தோடனே அது வாயில் அந்த செல்ஃபில் ஒரு அழுக்கு பிடிச்ச துணி ஒன்று இருந்தது பாருங்கள், அதை வந்து இந்த பொண்ணோட வாயில் வச்சு ஒரு மாதிரி நெரிச்சு அந்த பிள்ளைக்கு மூச்சு தரல் ஏற்பட்டு அப்படியே மயங்கே விழுந்துரும். இந்த ஆளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு இந்த லைட்டரை காணும், இவ ஏதாவது பண்ணிக்கிட்டானா இப்போ நம்மளோட அப்பார்ட்மெண்ட் ஆச்சே, பிரச்சனை நம்மளுக்கு தான் வரும்னு சொல்லிட்டு வேகமாக இந்த ஆள் ஓடி வருவார். ஓடி வந்துட்டு வீட்டில் வந்து பார்த்தா வந்து வீடு உள் பக்கம் போட்டிருக்காரு. உடச்சிக்கிடுச்சு உள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு இப்படியே மல்லாக்க படுத்து கிடக்கும். உடனே இவருக்கு ஒரு பாவமாக போய்டும். உடனே அந்த துணியெல்லாம் வெளியே எடுப்பார். அப்படியே துணியை ஃபுல்லாக வாய்க்குள்ளே வச்சு திணிச்சு வச்சு அதை ஒரு மாதிரி மூச்சு திறன் அரைச்சி வச்சிருக்கா. இவர் வந்து அந்த துணியை வெளியே எடுத்துட்டு அந்த பொண்ணை வந்து காப்பாற்றுவார். பொண்ணை தெளிய வச்சு தண்ணிலாம் தெளித்து தெளிய வச்சு உட்கார வச்சிருப்பாரு. அந்த பொண்ணு இப்போ பேசிகிட்டு இருக்கும்போது எதுவுமே பேசாத பாட்டுக்கு அமைதியாக இருக்கும். இப்போ
இப்போ இவரு தான் பேசுவாரு, "என்ன மன்னிச்சிரு, நான் வேணும்னே இத செய்யல. உன்ன மாரி நீ எப்படி இது கம்மியான காசுக்கு இந்த அபார்ட்மெண்ட் கிடைக்கணும், அப்படிதான் நானும் இது விலைக்கு வரும்போது கம்மியான காசு குடுத்து வாங்கிட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட்ல நடக்கிற விஷயங்கள பத்தி அவர் சொல்ல ஆரம்பிப்பாரு. இந்த அபார்ட்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் என்ன இருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியல. ஆனா இந்த அபார்ட்மெண்ட்ல எப்பவுமே ஆளுங்க இருந்துட்டே இருக்கணும். அது மட்டும் தான் இருக்கு. ஆள் இல்லாம இருந்துச்சுன்னா, இது வேற மாரி ஆயிடும் அப்படின்றதுக்காக, இத வந்து அபார்ட்மெண்ட்டுக்கு நான் ஆள் புடிச்சு குடுத்துட்டே இருப்பேன். ஒருத்தர் இல்லாட்டி ஒருத்தர் போயிட்டே தான் இருப்பாங்க. விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த பொண்ணு வந்து சைன் பண்ணுச்சுல்ல, அப்ப சைன் பண்ணும்போது ஒரு பாட்டி இந்த வீட்ட விட்டு போணும்னு சொன்னாங்கல்ல, அவங்க பாட்டி கிடையாது. அவங்களும் வயசு பொண்ணு தான். அவங்க வயசு பொண்ணா இருக்கவும், அவங்களுக்கும் இதே மாரி எல்லாம் நடந்து, அவங்க வந்து உட்டா போதுன்னு அவங்க வந்துட்டு ஓடி போயிருக்காங்க. அவங்க யார்ட்டயாவது மாத்தி குடுத்தா போதுன்னு சொல்லிட்டு ஓடிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, ஆரம்பத்துல ஒரு பாட்டி வந்து தலைகீழ தொங்கிட்டு இருந்தாங்கல்ல, அவங்களும் வயசு பொண்ணு தான். அது மட்டும் இல்லாம, இவர் பெரிய ஒரு ஃபோட்டோ காட்டுவாரு. இந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10, 15 பொண்ணுங்க வந்து ஒரு ட்ரிப் மாரி வந்து வந்திருப்பாங்க. அப்ப இங்க தங்கிட்டு போலான்னு சொல்லிட்டு இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள வந்திருப்பாங்க. வந்தவங்க பார்த்தீங்கன்னா, டோட்டலாவே எல்லாருமே கிரானியா ஆயிருப்பாங்க. இதெல்லாம் அவர் இந்த பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லுவாரு. ஏன் இப்படி மாறுறாங்க? என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியாது. இந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே அவங்க இருக்காங்க. இங்கேயே வந்து கிரானி ஆகி இறந்தும் போயிடுறாங்க. அப்படி இறந்து போனவங்களோட உடம்பும் நம்மளுக்கு கிடைக்கிறதே இல்ல. இதெல்லாம் வந்துட்டு ஒரு மர்மமாவே இருக்கிறதுனால, போலீஸ்காரங்களும் இது ஒரு பெரிய கேஸா எடுக்க முடியல. எடுத்தாலும் எதுவுமே அவங்களால ப்ரூஃப் கண்டுபிடிக்க முடியாததுனால, இந்த கேஸ் அதனால தான் இந்த பொண்ணு போய் இதெல்லாம் சொல்லியிருக்கும்போதும், யாரும் அத பெருசா எடுத்திருக்க மாட்டாங்க. கேஸும் வாங்கியிருக்க மாட்டாங்க. ஏன்னா, அது ஒரு வித்தியாசமான அபார்ட்மெண்ட்டுன்றது தெரிஞ்சிருக்கு. ஆனா, தடை பண்ணாம என்னமோ அவங்க பாட்டுக்கு விட்டுடுறாங்க. ஃபோட்டோலாம் வாங்கி பாக்குது. இந்த ஃபோட்டோல இருக்க இத்தன பொண்ணுங்களுமே வந்து வயசு பொண்ணுங்களா தான் இங்க வந்தாங்க. இந்த ட்ரிப் முடிச்சு போம்போது எல்லாமே கிரானி ஆயிட்டாங்க. அவங்க இங்கிருந்து போம்போது வேற ஆள் வேற ஆள் மாத்தி விட்டு தான் போறாங்க. ஏன்னா, கான்ட்ராக்ட் படி அவங்க இந்த வீட்ல யாராவது இருந்தே ஆகணும். அவங்க ஒரு 1 மாசத்துக்குள்ள அவங்களுக்கு வயசாகி அவங்க அங்கேயே இருந்து அங்கேயே இதாயிடுவாங்க. அது மட்டும் இல்லாம, இப்ப அந்த வீட்ல நெறைய பொருள் இருக்குல்ல, அந்த பொருள்லாம் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த மாரி பாட்டி ஆகுறாங்கல்ல, இறந்து போறாங்கல்ல, அந்த அவங்க இறந்து போனோனே அந்த உடம்பு பார்த்தீங்கன்னா, அங்கேயே அப்படியே மறைஞ்சிரும். அப்படியே மறைஞ்சு, அப்படியே ஒரு சோஃபாக்கு கவர் ஆகவும், ஒரு டேபிளுக்கு கவர் ஆகவும் அப்படியே மாறிடும். மத்தபடி அவங்களோட இறந்த எதுவுமே அவங்களுக்கு கிடைக்காது. இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா இந்த விஷயம் இப்ப கூடக்கும் அவங்க 2 பேருக்குமே தெரியாது. இது ஒரு மர்மமா இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் இவர் சொல்லி முடிச்சுருவாரு. அதனால தான் வந்துட்டு அந்த பாட்டி வந்து உழுந்தடிச்சுட்டு இப்ப இங்கேருந்து ஓடிட்டாங்க. உன்ன மாட்டி விட்டுட்டு. இப்ப நீ வந்து உன்ன பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு. இப்ப நீ இங்கேருந்து போகணும்னு நெனச்சீன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. நீ வேற யாரையாவது இங்க வந்து மாத்தி விட்டுட்டு நீ இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவாரு. இந்த பொண்ணுக்கு என்ன செய்யுதுன்னே தெரியாது. அதனால வந்து இது ரொம்ப வயசாயிடுச்சா, 80 வயசு கிட்ட இருக்கா, கையிலலாம் க்ளவுஸ் எல்லாம் மாட்டிக்கும். முடிஞ்ச அளவுக்கு மேக்கப் போட்டுக்கும். தலையில அந்த குல்லாவெல்லாம் கவுத்திக்கிட்டு தன்னோட பாய் ஃப்ரெண்ட போய் பார்த்து ஏதாவது ஹெல்ப் கேட்கலான்னு வரும். அவரோட பாய் ஃப்ரெண்ட் இவரு தான் இருப்பாரு. அந்த பொண்ணோட பாய் ஃப்ரெண்டு. போயிட்டு பேசலான்னு சொல்லிட்டு இந்த புள்ள பேச ஆரம்பிக்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ண வந்துட்டு ஒரு வாரமா காணுமா, அதனால அந்த ஒரு வார கேப்லயே அந்த ஆள் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு கேர்ள் ஃப்ரெண்டே உருவாக்கியிருப்பாரு. அதாவது அவருக்கு கிடைச்சிருக்கும். அந்த பொண்ணு வேற அங்க நிக்கவும் ஹாய் சொல்லிப்பாரு. அதோட இந்த பொண்ணு போய் பேச போகும். நான் தான் நீ உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லும்போது, இவர் நம்பவே மாட்டாரு. கிண்டல் பண்ணாதீங்க. என் கேர்ள் ஃப்ரெண்டோட அதாவது எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்றாரு. ஓ! நீ எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டா? உன்ன நான் கான்டாக்ட் பண்ணிட்டே இருந்தேன். உன்ன கான்டாக்ட் பண்ணவே முடியல. அவளோட பாட்டியா நீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு இவரு. அதாவது தன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுன்றது இல்லாம, அதே ஜாடையில இருக்கீங்க. நீங்க கண்டிப்பா அவளோட பாட்டியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இந்த பொண்ணுக்கு மனசு சங்கடமா போயிரும். சொல்லி புரிய வைக்கிறேன்னு நினைக்கும்போது எதுவுமே அவர் கேட்கிற மைண்ட்ல இல்லன்னு தெரியும். அது மட்டும் இல்லாம அவரோட ஆள் இருக்காங்கல்ல புது கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்க வேற கார் எடுத்துட்டு வந்திருப்பாங்க. வா நம்ம 2 பேரும் ட்ரிப் போலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வேற வெயிட் பண்ணி கூப்பிடவும், இந்த பொண்ணு திரும்பி பார்க்குமா, அதுக்குள்ள இவன் ஆள வேற புடிச்சுட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும்போதே அந்த ஆள் வந்து இந்த பொண்ண கொஞ்சம் கூட கேர் பண்ண மாட்டாரு. நேரா பாய் சொல்லிட்டு பாட்டிக்கு பாய் சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த கார்ல ஏறி போயிருவாரு. அப்பதான் இந்த பொண்ணுக்கு ரொம்ப கோவம் வரும். வேற வழியே கிடையாது. எனக்கு இவன் பண்ண துரோகத்துக்கு வந்துட்டு இவனையும் இந்த ஆள் இத மாட்டி 2 ஜோடியா சுத்துது. இது 2த்தையும் கொண்டு போய் அந்த வீட்ல வச்சுட்டு நம்ம அந்த வீட்ட விட்டு எஸ்கேப் ஆயிட்டோம்னா, இந்த பொண்ணு வந்துட்டு திரும்ப வயசெல்லாம் வராது. ஆனா, அது வாழ முடியும். அதுக்கு மரணம் வர்ற வரைக்கும் அது வாழ முடியும். அந்த மாரி தான் நம்ம பண்ணணும். வேற வழியே கிடையாது. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணும்னா, அந்த வீட்டு ஓனர் இருக்காரு பார்த்தீங்களா? அவர்கிட்ட போயிட்டு இருக்காங்க. அவங்க வந்து வீடு தேடி கண்டிப்பா அவங்க 2 பேர் வந்து அதாவது சிங்கிள் கப்பிள்ஸா இருக்கிறதுனால கண்டிப்பா ஒரு வீடு தேடிட்டு அலைவாங்க. அவங்களுக்கு நீங்க இந்த மாரி டீட்டெயில் சொன்னீங்கன்னா, அந்த வீட்டுக்கு இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு கண்டிப்பா வர வாய்ப்பு இருக்கு. அப்படி இப்படி இந்த பொண்ணு எல்லாம் சொல்லிடும். திரும்ப வேற இடத்துக்கு எங்க தங்குனாலும் வாய்ப்பே இல்ல. இழுத்துட்டு கொண்டு வந்து அந்த பொண்ண கொண்டு வந்து இங்க போட்டுருதா. அதனால இந்த பொண்ணு நைட் அங்கேயே படுத்திருக்கும். அதே வீட்லயே இப்ப படுத்துரும். படுத்தோனே பார்த்தீங்கன்னா, எல்லா பொருளும் நகர்றதும் எல்லாமே அந்த புள்ளைய பயம் காட்டுறதும் இப்படியே இருக்கும். அதுக்கு நைட் நிம்மதியாவே தூங்கவே முடியாது. திடீர்னு பாட்டு ஓடும். திடீர்னு எல்லா பொருளும் ஆடும், ஓடும். அதுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கும். பாட்டியால கடைக்கும் போ முடியல. எதுவும் வாங்கிட்டு வர முடியல. வயசானதுனால சமைக்கவும் முடியல. எது சமைச்சாலும் கெட்டு போயிடும். எதுவும் பழங்கள வாங்கி வச்சாலும் கெட்டு போயிடும். இப்படியே இருக்கிறதுனால எதுவுமே சாப்பிடாம இன்னும் கொஞ்சம் உடல்நல வேற இந்த பாட்டிக்கு ரொம்ப மோசமாயிட்டே போயிட்டு இருக்கும். இதெல்லாம் நடக்கிறது 1 மாசத்துக்குள்ளேயே இது எல்லாமே நடந்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த பாட்டி வந்து என்னதான் செய்றதுன்னு தெரியாம ரொம்ப இதா இருப்பாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க டஸ்ட்பின் கிட்ட வீட்டுக்கு வந்தவுடனே ஒரு பிஸ்கெட்லாம் தூக்கி போட்டிருப்பாங்க. பசி தாங்க முடியாம அந்த பிஸ்கெட்லாம் எடுத்து சாப்பிடுற மாரி இருக்கும். மனசு ரொம்ப நொந்து போய் இருப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்கன்னா, பசி தாங்காது முடியாம தடுமாறி எந்திரிச்சு வந்துட்டு கொஞ்சம் காஃபி போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காஃபிய ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அது நல்லாருக்கோ, கெட்டு போதோ, அது இப்போதைக்கு
வாயில ஊத்துவோம் அப்படின்ற மாரி அந்த காஃபிய வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பதான் இந்த ஹவுஸ் ஓனர் கரெக்ட்டா போய் அவங்க 2 பேர பார்த்து பேசவும், அந்த 2 ஜோடியும் என்ன சொல்லிடுவாங்கன்னா, அதாவது எக்ஸ்ல அந்த லவ்வரும் அந்த பொண்ணு வந்துட்டு, "இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு" அப்படி இப்படின்னு சொல்லவும், இதே எல்லாருக்கும் இதே தான். அதாவது நீங்க ஒரு ஆள புடிச்சு குடுக்கணுன்றதெல்லாம் கண்ணுக்கு தெரியிற மாரி எழுத மாட்டாங்க. இங்க வந்து வீடு எல்லாமே உங்களுக்கு கம்மியான ரெண்ட்ல கிடைக்கும். இந்த பொருள் எல்லாத்தையுமே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து ஆள் நடமாட்டம் அவ்வளோதான் இருக்காது. ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படி இப்படின்னு சொல்லவும், நம்ம 2 பேர் லவ் பண்றதுக்கு இதுதான் சரியான இடமா இருக்கும்னு அதுங்க 2ம் ஓகே சொல்லிடும். இப்ப பார்த்தீங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு வந்துட்டு இந்த பாட்டி இருக்குல்ல, அது வந்து அந்த அவன பார்க்கும். அவன் லவ்வர எட்டி பார்க்கும்போது, அவர் இங்க வந்த இடத்த கூட மறந்து நின்னுட்டு அந்த பொண்ணுக்கு கிஸ் பண்ணிட்டு ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு பக்கம் இந்த பொண்ணுக்கு வந்து பயங்கர வெறியேறிட்டே இருக்கும். இந்த பொண்ணு ஆனா அந்த பாட்டி வந்து அப்படியே மறைஞ்சு நின்னுட்டே இருப்பாங்க. இத பாட்டின்னு சொல்றதா, பொண்ணுன்னு சொல்றதான்னு எனக்கு இப்போ குழப்பமா இருக்கு. அதோட பார்த்தீங்கன்னா, சைன் பண்ற நேரமும் வந்துரும். திரும்ப அவங்க சைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பென்னு வந்து சரியா வேலை செய்யாது. அந்த மாரி வர்றவங்களுக்கு. டக்குன்னு வந்துட்டு வேற பென் இப்ப இந்த பாட்டி குடுக்குற பென்னு தான் எழுதும். இங்க தங்கியிருக்கவங்க குடுக்குற பென்னு எழுதும்னு சொல்லிடும். ஆனா இந்த பாட்டி வந்து இப்ப என்ன யோசிக்கும்னா, இது இந்த வீட்டுக்கு வந்தப்ப எவ்வளோ ஆசையா வந்துச்சு. அந்த பொண்ணு. அந்த ஆசையா வரும்போது இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பாய் ஃப்ரெண்டோட சந்தோஷமா இருக்கலாம். நம்ம பாட்டு பாடலாம். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ இதா வந்ததுல. அது எல்லாமே யோசிச்சு பார்க்கும். அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அவ்வளோ கற்பனையோட சந்தோஷத்தோட வந்தேன். ஆனா இப்போ உடலாலயும், மனசாலயும் எவ்வளோ வேதனைப்பட்டுட்டேன். எவ்வளோ வலிகள அனுபவிச்சுட்டேன். இவன் என்னதான் எனக்கு துரோகம் பண்ணியிருந்தாலும், அவன வந்து நான் உண்மையா தான் லவ் பண்ணேன். அவனுக்கு இந்த மாரி ஒரு ஆபத்து வர்றத என்னால விரும்ப முடியாது. அவன் இந்த மாரி வலிகள தாங்கவே மாட்டான். அவனுக்கு இது நடக்கவே கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு இருக்க ஒரே வழி இந்த மாரி நடந்தா மட்டும் தான் இந்த பாட்டி இங்கேருந்து தப்பிக்க முடியும். ஆனா இது என்ன பண்ணிட்டோம்னா, அது குடிச்சிட்டு இருக்கல காஃபி, அந்த காஃபிய கொண்டு வந்து அந்த அக்ரீமெண்ட் பேப்பர்ல ஊத்தி விட்டுரும். ஊத்தி விட்டு, "போறீங்களா இல்லையா எல்லாரும் இந்த இடத்த விட்டு? இந்த இடத்த விட்டு போங்க. இனிமே இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா அவ்வளோதான்." அப்படி இப்படின்னு கண்டபடி திட்ட ஆரம்பிச்சுரும். இப்ப இவங்க 2 பேருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னது இது? இது பாட்டுக்கு இப்படி பேசுதேன்னு சொல்லிட்டு இந்த லவ் ஜோடி என்ன பண்ணிடும்னா, அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயி போயிடுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்ப இவர் இந்த ஹவுஸ் ஓனர் வந்து சொல்லுவாரு, "இருந்த ஒரே வழியும் நீ இந்த மாரி பண்ணிட்டியே! ஏன் இப்படி பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. அப்பதான் அந்த பாட்டி சொல்லும், "என்னோட தலையெழுத்துப்படி நான் வாழணும் அப்படின்ற மாரி நான் முடிவெடுத்துட்டேன். எனக்காக நீங்க ஏதாவது செய்யறதா இருந்தா, இந்த டோர வந்துட்டு வெளிப்பக்கமா பூட்டிட்டு போயிடுங்க. தயவு செஞ்சு இனிமே இந்த பக்கம் இந்த பூட்ட தொறக்கவே தொறக்காதீங்கன்னு" சொல்லிடும். ஏன்னா, இதுக்கப்புறம் இந்த பொண்ணு காலி பண்ணா தானே வேற ஆள் இங்க வர முடியும். நானே இங்க இருந்துக்கிறேன். யாருமே இங்க வரக்கூடாது. அப்படின்னு மட்டும் அது சொல்லிடும். உடனே அவரு என்ன செய்வாருன்னா, அவரால வேற எதுவும் காப்பாத்த முடியல. இந்த பொண்ணு இந்த மாரிலாம் செஞ்சிருச்சு. ஏன்னா, இந்த பொண்ணு மனசு வச்சா தான் முடியும். இப்ப இந்த மாரி சொன்னதுனால, அவரும் சரின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம ரொம்ப கஷ்டத்தோட வெளிய போயிட்டு, போம்போது பூட்டிட்டு லாக் பண்ணிட்டு போயிருவாரு. ஏன்னா, யாராலயும் காப்பாத்த முடியாது. அதனால லாக் பண்ணிட்டு போயிடுவாரு. இப்ப இந்த பொண்ணு அந்த பாட்டி என்ன செய்யும்னா, வந்து ஜன்னல்ல தொறக்கும். தொறந்த உடனே பார்த்தீங்கன்னா, அப்படியே இயற்கையான காத்து வரும். அந்த இயற்கையான காத்த வந்துட்டு ஒரு தடவ சுவாசிக்கும். சுவாசிச்சுட்டு அப்படியே போய் அந்த சோஃபால உட்காரும். உட்காந்துட்டு அப்படியே யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம எப்படிலாம் இருந்தோம், எவ்வளோ சந்தோஷமா இருந்தோம், எவ்வளோ ஆசையா அந்த வீட்டுக்கு வந்தோம்னு யோசிச்சுட்டே இருக்கும். அப்படியே அந்த சோஃபால அந்த கழுத்து போய் மாட்டிக்கும். அவ்வளோதான். அந்த கழுத்து அப்படியே சோஃபாவோட சோஃபாவா அப்படியே கரைஞ்சு, அந்த உடம்பு ஃபுல்லா அந்த சோஃபால கரைஞ்சிருது. கரைஞ்சு அது உடுத்தியிருந்த துணி இருக்கு பார்த்தீங்களா, அது சோஃபாக்கு துணியா மாறிடுது. அதாவது சோஃபா மேல விரிப்பாங்கல்ல, அந்த மாரி விரிப்பா மாறிடும். ஆல்ரெடி இந்த பொண்ணு உட்கார்ந்திருக்க இடத்துல நடுவுல ஒரு துணி இல்லையா? இப்ப இந்த பொண்ணு இறந்து முடிஞ்சு அந்த சோஃபாவோட சோஃபாவா கரைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, 2 பக்கம் துணி இருக்குல்ல, அந்த துணி மாதிரி இப்ப சென்டர்லயும் ஒரு துணி வந்துரும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த பக்கம் ஒரு துணி, இந்த பக்கம் ஒரு துணியா மாறிட்டாங்க. அவங்க தான் இந்த வீட்ல இருந்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு இறந்தும் போயிரும். ஏன்னா, இது என்ன சொல்லும்னா, இப்ப நான் இந்த இடத்த விட்டு போனா தானே அடுத்த ஆள் வருவாங்க. நான் இங்கேயே இருக்கும்போது யாரும் வரமாட்டாங்க. யாரும் வரதுக்கு நான் அலோ பண்ணவும் மாட்டேன். அப்படின்ற மாரி இது சொல்லிடும். அதோட என்னோட தலைவிதி இதுதான். நான் இப்படியே இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தன்னவத்தானே வருத்தி அப்படியே இறந்தும் போய் இந்த கதை இதோட முடிஞ்சிரும். பார்த்தீங்கன்னா பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமா இருந்தது. ரொம்ப அப்புறம் இந்த இது வந்து அப்படியே செட்டு ஃபுல்லா திரும்ப மாறிடும். இந்த வீட்ல ஆனா பார்த்தீங்கன்னா ஆள் நடமாட்டம் இருந்துட்டே இருக்கணும். இப்ப இந்த பொண்ணு இறந்துருச்சுல்ல, அது கொஞ்ச நாளைக்கு அந்த உணவு மாரி இப்படி இருந்துட்டே இருக்கும். அந்த டோர தொறந்து வந்தாங்கன்னா, இப்ப இந்த பொண்ணு அக்ரீமெண்ட்ல சைன் பண்ணா தானே வேற ஆள் வர முடியும். ஸோ அக்ரீமெண்ட் படி இந்த பொண்ணு உயிரோடயும் இல்ல. அப்ப வேற ஆள் வீட்டுக்குள்ள வர முடியாது. அப்ப இந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணு. இதுக்கப்புறம் யாரும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பொண்ணு இந்த மாரி ஒரு முடிவு எடுத்திருக்கும். அப்படிதான் இந்த படம் வந்து காட்டி முடிப்பாங்க. ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு கதையில சந்திக்கலாம்.